கனமழையால் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகளும் மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விடுமுறைக்கான அறிவிப்பை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி வெளியிட்டுள்ளார். அதேபோல கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தின் 3 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பன்ருட்டி, அண்ணாகிராமம், கடலூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை நிவாரண முகாம்களாக செயல்படும் 22 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்பு மீட்பு பணிக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பால் தமிழ்நாட்டில் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புயல் மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். அப்போது மாநில அரசு பேரிடர் பாதிப்பை திறம்பட எதிர்கொண்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமரிடம் முதலமைச்சர் கூறினார். மேலும் புயல் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கவும், புயல் சேதங்கள் குறித்த விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ளவும் மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என முதலமைச்சரிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளால் விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 14 பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விக்கிரவாண்டி தாலுகாவில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல திருவண்ணநல்லூர் தாலுகாவில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விழுப்புரம் தாலுகாவில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வானூர் தாலுகாவில் 1 உயிரிழந்திருக்கிறார். ஆகவே 14 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் எல்லாம் போயிருந்த மழை வேகமாக வந்ததன் விளைவாக சாத்தனூர் டேம் மிக சீக்கிரத்தில் நிரம்பிவிட்டது. கிட்டத்தட்ட அதிக நீர் வந்த பிறகு அதை திறந்து விட்டிருக்கிறார்கள். அதை திறந்து விட்டதற்கு பிறகு இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பகுதிகளில் எல்லாம் மாவட்டத்தில் பெரும் பாதிப்படைந்த பகுதிகளில் உள்ள மக்கள் படகுகளில் மீட்கப்பட்டதாகவும் சுமார் 80,000 ஹெக்டேர் பாசன நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார். இது சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பால ஊற்றுவாங்களா? நாங்கள் வரும்போது பின்னால் இருந்துட்டு ஏதோ ஒன்று இறஞ்சாங்க. அந்த சட்டையில் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை. அது பெரிய இதாவாக்கா நாங்கள் விரும்பலை. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அவர் அளித்த பதில்தான் இது. தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற அமைச்சர் பொன்முடி வாகனத்திலிருந்து இறங்கவில்லை என கூறி மக்கள் சேற்றை வீசியதாக தகவல் பரவியது. இது தொடர்பாக அமைச்சர் பொன்முடியிடம் கேட்டபோது அரசியலுக்காகவே குறிப்பிட்ட கட்சியினர் இச்செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. தன் மீது மட்டுமின்றி ஆட்சியர் பழனி மீதும் மகன் கௌதம சிகாமணி மீதும் சேறு லேசாகப்பட்டதாகவும் தங்கள் நோக்கம் மீட்பு மற்றும் நிவாரணம் தான் என்றும் இதை பெரிதுபடுத்தப் போவதில்லை என்றும் பொன்முடி தெரிவித்தார். நாசுவைக்கு மட்டுமல்லாமல் இப்படி நகைச்சுவைக்கும் பெயர் போன சிக்கன் 65 தற்பொழுது உலகளவில் புதிய சாதனை ஒன்றையும் படைத்துள்ளது. டேஸ்ட் அட்லஸ் என்ற நிறுவனம் உலகளவில் வெகு மக்களால் ரசித்து ருசிக்கப்படும் உணவுகளை வகையாக பிரித்து அவற்றின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள வறுத்த சிக்கன் உணவுக்கான டாப் 10 பட்டியலில் தமிழ்நாட்டில் அறிமுகமானதாக சொல்லப்படும் சிக்கன் 65யும் இடம்பெற்றுள்ளது. உலகளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்து இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே உணவு என்ற பெருமையையும் சிக்கன் 65 பெற்றுள்ளது. சிக்கன் 65யின் தனித்துவமான தயாரிப்பு மற்றும் சுவையை டேஸ்ட் அட்லஸ் வெகுவாக புகழ்ந்துள்ளது. இந்த பட்டியலில் தென்கொரியாவின் சிக்கின் என்ற உணவு முதலிடத்தை பிடித்துள்ளது.
நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வரலாறு காணாத அளவாக ₹5.90 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் உள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாள்தோறும் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலையை நிர்ணயித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு இதுவரை இல்லாத வகையில் ₹5.90 நிர்ணயிக்கப்பட்டது. உற்பத்தி குறைவு, மற்ற மண்டலங்களில் முட்டை விலை உயர்ந்தது, அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிய காரணங்களால் விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வட மாநிலங்களில் நிலவும் குளிர் காரணமாக முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதும் காரணமாக கூறப்படுகிறது. இந்த விலை மேலும் உயரும் என்று கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில்லறை விற்பனையில் ₹6 மேல் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே பிராய்லர் கோழி கொள்முதல் விலையை உயிருடன் கிலோ ₹104 முட்டை கோழி விலையை கிலோ ₹94 தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் நிர்ணயித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் உயர்மட்ட பாலம் சேதமடைந்த நிலையில் மீண்டும் பாலம் சீரமைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் சுமார் ₹16 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் திறக்கப்பட்ட பாலம் வெறும் 2 மாதங்களில் அடித்துச் செல்லப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாலத்திற்கு ஏற்பட்ட சேதம் குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. அதில் பாலத்தின் மேற்பரப்பிற்கு மேல் சுமார் 4 மீட்டர் உயரத்திற்கு வெள்ள நீர் வேகத்துடன் பாய்ந்ததால் உயர்மட்ட பாலம் சேதமடைந்து போக்குவரத்து தடைபட்டுள்ளதாகவும் விரைவில் பாலம் சீரமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. 11 வட்ட வடிவ தூண்களுடன் பாலம் நல்ல தரத்தில் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. வண்டி முன்னால மறிங்கம்மா, வண்டி முன்னால மறிச்சு போடுங்கம்மா, மறிச்சு போடுமா. எதுக்குமா டிக்கெட் கிடைக்கிறார் இவர்? என்ன இவர் வீட்டில் இருந்தா கொண்டாடுறாரு? வண்டியை மறிங்கம்மா. மகளிர் இலவச பேருந்தில் பயணித்த பெண்களிடம் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் நடந்த வாக்குவாதம் தான் இது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரிக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதில் மகளிருக்கு கட்டணம் இல்லை என்ற நிலையில் சில பெண் பயணிகளிடம் நடத்துனர் கட்டணம் வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. காரணம் கேட்டபோது பேருந்தில் கட்டணம் வசூலிக்க கூறிவிட்டதாக நடத்துனர் பதிலளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் பயணிகள் சிங்கம்புணரி பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றதும் நடத்துனரிடம் தாங்கள் கொடுத்த பணத்தை கேட்டு வாக்குவாதம் செய்தனர். வண்டி முன்னால மறிங்கம்மா, வண்டி முன்னால மறிச்சு போடுங்கம்மா, மறிச்சு போடுமா. எதுக்குமா டிக்கெட் கிடைக்கிறார் இவர்? என்ன இவர் வீட்டில் இருந்தா கொண்டாடுறாரு? வண்டியை மறிங்கம்மா. அவர்களுக்கு ஆதரவாக பேருந்து நிலையத்தில் நின்ற மற்றவர்களும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தை சிறைபிடிக்க முயற்சிப்பதற்குள் ஓட்டுநர் பேருந்தை இயக்கிக் கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார். கட்டணமில்லா பேருந்தில் கட்டணம் வசூல் செய்த நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் என்று கூறி நூதன முறையில் சென்னையைச் சேர்ந்தவரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்த வெளிமாநில கும்பல் சிக்கியுள்ளது. சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் ஒருவரை கும்பல் ஒன்று செல்போனில் தொடர்பு கொண்டது. தங்கள் மீது பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு இருப்பதாக பொய் கூறிய அந்த கும்பல் தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் தெரிவித்தது. பின்னர் அந்த கும்பலின் மிரட்டலின்படி ₹88 லட்சம் பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்குக்கு இவர் அனுப்பி வைத்தார். அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்றது. மோசடி தொடர்பாக அசாமைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மேலும் 4 பேரை சென்னை குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்திருக்கின்றனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கும்பல் பல மாநிலங்களில் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டு கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு சீனாவைச் சேர்ந்த நிறுவன உரிமையாளர்களுக்கு லாபம் ஈட்டி வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் இதுபோன்ற மோசடிகளில் சிக்கி மக்கள் ஏமாற வேண்டாம் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் எச்சரித்துள்ளார். டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் முதலீடு தொடர்பான டெலிகிராம் லிங்க் மற்றும் செயலிகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ள நீர் சூழ்ந்த டாஸ்மாக் மதுபான கடைகளில் இருந்து மதுபானங்களை வாங்கி வந்தவர்கள்தான் இவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த வளைகுண்டு பகுதியில் வெள்ளப்பெருக்கால் டாஸ்மாக் மதுபான கடையை கடந்த 4 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. எனினும் மதுபானம் வாங்குவதற்காக மக்கள் அந்த பகுதிக்கு இடுப்பளவு நீரில் வந்து செல்கின்றனர். இங்கு மதுபானங்களுக்கு கூடுதலாக ₹10 வசூலிப்பதாகவும் மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவித்தனர்.
தாழ்வான பகுதியில் சில மதுபான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் மது பிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மகாராஷ்டிராவில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து துணை முதல்வராக பதவியேற்க ஏக்நாத் சிண்டே ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்தும் இன்னும் அம்மாநில புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு தெளிவான விடை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றும் முதலமைச்சர் குறித்த சஸ்பென்ஸ் அங்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி ஆகியோரை மேற்பார்வையாளராக பாஜக தலைமை நியமித்துள்ளது. இக்கூட்டத்தில் பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் சில முக்கிய துறைகள் ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவை தேவேந்திர பட்னாவிஸ் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது துணை முதலமைச்சராக பதவியேற்க ஏக்நாத் சிண்டே ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாளை ஆசாத் மைதானத்தில் புதிய அரசு பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, விவிஐபிக்கள் உள்ளிட்ட சுமார் 40,000 பேர் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. Is Tamil Nadu not part of India? Is Tamil Nadu not part of India? So what's the wrong if I learn Hindi? தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்பதை கேலி செய்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியதால் மக்களவையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 6வது நாளான நேற்று வங்கி சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா ஒரு சில தகவல்களை ஹிந்தியில் குறிப்பிட்டார். அப்போது ஹிந்தியில் சொற்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த நிர்மலா தமிழ்நாடு எம்பிகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் இருக்கும் இவர்கள்தான் ஹிந்தி கற்கக்கூடாது என்று கூறியதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஹிந்தி கற்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் கூறி தனக்கு சிறு வயதில் ஏற்பட்ட அனுபவத்தையும் பகிர்ந்தார். The word Banderi. I'm using it in Tamil now. They call us Banderi. Why? And is that not part of the political strategy there? And therefore, I have lived experience of Tamil Nadu's imposing on me not to learn Hindi. Is that not imposition? Is that not imposition on me? As an individual, I learn the language I want. இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருமாவளவன் உள்ளிட்டோர் தங்களது தரப்பு கருத்தை தெரிவிக்க அனுமதிக்குமாறு சபாநாயகரிடம் அனுமதி கேட்ட நிலையில் அவர் அனுமதி தரவில்லை. தமிழ்நாட்டில் யாரும் எந்த மொழியையும் கற்க விடாமல் தடுத்து நிறுத்தவில்லை என்றும் ஹிந்தி திணிப்பை மட்டுமே எதிர்ப்பதாகவும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலளித்துள்ளார். Never been the case that anybody was stopped from learning any language in Tamil Nadu. We only opposed imposing Hindi. தமிழ்நாட்டில் இன்று மத்திய அரசு நடத்தும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்க முடியாத நிலைதான் இருப்பதாகவும் அவர் கூறினார். Kendriya Vidyalayas which are run by the union government in Tamil Nadu, it's impossible, nearly impossible to learn Tamil. So that is the sad case, that in Tamil Nadu you can't learn Tamil in a school run by the union government. ஹிந்தி குறித்து நிர்மலா சீதாராமன் தற்போது கூறியிருப்பதை ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டதாகவும் கனிமொழி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை புரட்டி போட்டது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத பெருமழையால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய பெஞ்சல் புயல் அரபிக்கடல் பக்கம் சென்றது. இதனால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை இருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழ்நாட்டில் வரும் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதற்கு பிரபலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அண்ணாமலையார் கோயில் கருவறை முன்பு உள்ள 64 அடி உயர தங்க கொடிமரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டுடன் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள இத்திருவிழாவில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் சாமி வீதி உலா அழைத்து செல்லப்படும். டிசம்பர் 9ஆம் தேதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனின் வெள்ளித்தேரும் 10ஆம் தேதி பெரிய தேரும் இழுக்கப்படும். முக்கிய நிகழ்ச்சியான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோயில் கருவறையில் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றப்படும்.